نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أنس بن مالك رضي الله تعالى عنه يقول إن حيطا دعا رسول الله صلى الله عليه وسلم لطعام صنعه. قال أنس بن مالك رضي الله تعالى عنه فذهبت مع رسول الله صلى الله عليه وسلم إلى ذلك الطعام فقرب إلى رسول الله صلى الله عليه وسلم خبزا من عشير ومرقا فيه دباع وقديد إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول من كريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி உண்ட உணவுப் பொருட்கள் என்ன என்பதை பற்றியும் அதனுடைய சில உணவு முறைகளை பற்றியும் தான் பார்க்க இருக்கின்றோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, தையல்காரர் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் தயாரித்த உணவினை உண்பதற்காக அழைத்தார். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அந்த உணவை உண்ணச் சென்றேன். அந்த தையல்காரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகே தொழில் நீக்கப்படாத வான்கோதுமை ரொட்டியையும் சுரைக்காயையும் உப்பு கண்டமும் உள்ள குழம்பையும் வைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டை சுற்றிலும் சுரைக்காயை துளாவும் வரை நான் கண்டேன். அன்றிலிருந்து சுரைக்காயை நானும் விரும்பி சாப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றேன் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த உணவுகளில் மிகவும் சிறந்த உணவு எது அப்படின்னு பார்த்தா சுரைக்காயை சொல்லப்படுகின்றது. இந்த சுரைக்காய் இருக்கின்றது பல்வேறு விஷயங்களுக்கு குணமுடையதாக, மருத்துவ குணம் உடையதாக ஒரு காயாகவும் இருக்கின்றது. காய்களில் இருக்கக்கூடிய காய்கள் அது உண்டு. மற்றொரு இடங்களில் அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தந்தை புஸ்ர் இப்னு அபி புஸ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் விருந்தாளியாக தங்கினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அருகே உணவும் பேரித்தம்பழம் உணவாக பேரித்தம்பழம், பால் ஆடை, நெய் ஆகியவற்றால் செய்யப்பட்ட வத்துப்பாய் என்று சொல்லும் ஒரு வகை பலகாரமும் வைத்தோம். அதிலிருந்து அவர்கள் உண்டார்கள். பிறகு பேரீச்சம்பழங்கள் கொண்டு வரப்பட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரீச்சம்பழத்தை சாப்பிட்டு விட்டு அவற்றின் கொட்டைகளை பாத்திரத்திற்குள்ளேயே போடாமல் தம் இரு விரல்களுக்கிடையே வைத்துவிட்டு பிறகு வீசி எறிந்தார்கள். பிறகு ஒரு பானம் கொண்டு வரப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் அருந்தினார்கள். பிறகு மீதி இருந்ததை தனக்கு வலது பக்கத்தில் இருப்பவருக்கு கொடுத்தார்கள்.
பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட தயாரான போது என் தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாகனத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு எங்களுக்காக பிரார்த்தியுங்கள், துஆ செய்யுங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, நீ இவர்களுக்கு வழங்கிய உணவில் அருள்வரம் பரக்கத்து புரிவாயாக, இவர்களை மன்னித்து இவர்களுக்கு கருணை புரிவாயாக என்று துஆ செய்தார்கள். அல்லாஹும் பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் என்பதாக துஆ செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுது. அருமைக்குரிய சகோதரர்களே, இதில் இரண்டு விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, ரசூலுல்லாஹி விரும்பி சாப்பிடக்கூடியது சுரைக்காய். ஒரு விருந்திற்கு செல்கின்றோம் என்றால், ஒரு வீட்டிற்கு செல்கின்றோம் என்றால், அங்கே உணவு உண்டு விட்டு அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வதும் ஒரு சிறந்த முறை. சாப்பிட்டு துஆ ஓதுறாங்கன்னு சொல்லிட்டு துஆ ஓதாம பேசாம வந்துடுறாங்க. அது ஒரு ஏளனமாக பேசக்கூடியவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது ஒரு சுன்னத். அது துஆ செய்திருக்கின்றார்கள். அவங்களே கேட்டிருக்காங்க, துஆ ஓதுங்க அப்படின்னு. அப்ப சாப்பாட்டிற்கு பின்னால் ஓதக்கூடிய துஆ என்பது வேறு. சாப்பிட்டதற்காக வேண்டி, விருந்தளித்ததற்காக வேண்டி, அவர்களுடைய வீட்டிற்காக வேண்டி நாம் துஆ செய்யக்கூடியது. எப்படி துஆ செஞ்சிருக்காங்க? அல்லாஹும் பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், இறைவா, நீ இவர்களுக்கு வழங்கிய உணவில் அருள் புரிவாயாக, பரக்கத் செய்வாயாக, இவர்களை மன்னித்து இவர்களுக்கு கருணை புரிவாயாக என்பதாக ரசூலுல்லாஹி மூன்று விதமான விஷயங்களை அவர்களுக்காக வேண்டி கேட்டிருக்கின்றார்கள். இதுவும் கேட்பது ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. பிறருக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆக்கள். இதனால் தான் நாம் என்ன செய்யறோம்? அப்ப உள்ள பழக்கங்கள் முன்னாடி இருந்துச்சு. கைகளுக்கு சாப்பிட்ற இடத்துல கைகளை கொடுப்பாங்க, கைகள் வாங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே அங்கே கைகளுக்கு அப்படி துஆ ஓதுன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப அப்படி கிடையாது. சாப்பிட்டாச்சா, சாப்பிடணும், நீங்க வெளியே இருந்தே கைகள் எடுத்து வந்துரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திரிச்சு போய் வெளியே போயிரு. இப்ப நம்மளே இணைஞ்சிடும், துவா வேணாம், ஒண்ணு வேணாம், கிவாவு வேணாம், போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடும். துவா இல்லை இல்லை, துவா வேண்டாம் என்று சொல்லி நிராகரிப்பதன் காரணமாக பிறர்களுடைய துஆக்கள் நமக்கு கிடைப்பதிலிருந்து சரியாக ஆகிவிடுகின்றது. இது போன்று இருக்கக்கூடிய சுன்னத்தான ஒரு வழிமுறைகளையும் இங்கே தடுத்து நிறுத்தி விடுகின்றோம் என்பதை நாம் விளங்க வேண்டும். வல்லவனாக எதை படித்தோம், எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவனாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.